ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா மாமியோட குலதெய்வ கோவில். அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள்லாம் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அவங்களாம் காரில் கிளம்பி முன்னாடியே போயாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரி டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே டீ கடை பார்த்து நிப்பாட்டியாச்சு. எல்லோரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே வடைலாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்பியாச்சு. இந்த வியூ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நாங்களும் அப்படி தான் ரசிச்சுக்கிட்டே கிளம்பியாச்சு. நல்லா ஜில்லுன்னு காற்று செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. வியூ காலையிலே கிளம்பியாச்சு. ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். பிரதீக்ஷா பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே அவளை கூட்டிகிட்டு போகிறதா கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவில்கிட்ட வந்தாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தாண்டி செஞ்சி பாவனம் சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து ஒரு 2 kilometerல தான் இருக்குது இந்த கோவில். கோவிலுக்கெலாம் போய் பார்த்தா எங்கள் மாமி பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு கூட உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பூலாம் இருக்குதுன்னு சொல்லி கட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு தேவையானலாம் கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கேயே டிஃபன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா டிஃபன் நல்லாவே இல்லை. ஏதோ சாப்பிட்ற மாதிரி கூட இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா என் தம்பி சாப்பிட்ணும் பசிக்குதுன்றதுக்கோசம் ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. நாங்களாம் சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டோம். சார் தான் மாஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தார். என்ன சமையல் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாமிலாம் பார்த்துட்டு வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லி என் தம்பிகிட்ட கொடுத்துருந்தா. அவன் வீடியோ எடுக்கிறத ஒட்டி என் மூஞ்சை க்ளோஸ்அப் எடுத்துகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஏன்னா சாமிலாம் வீடியோ எடுக்கக்கூடாதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். யாராவது பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எது முடிஞ்ச அளவு நான் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா குலதெய்வ சாமி பச்சையம்மன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னீஸ்வரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 7 கன்னி இருக்காங்க உள்ள. அப்புறம் அங்கே புத்து இருக்குது, நாகத்தம்மன் இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே நிறைய சாமி இருக்காங்க இந்த கோவிலில். இங்கே பார்த்திங்கன்னா கடா வெட்டுறதுக்கோசம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. முன்னீஸ்வரருக்கு சாமிலாம் கும்பிட்டுட்டு கடா வெட்டுவாங்க. இந்த சாமி பார்த்திங்கன்னா 7 கன்னி. நான் போயிருந்தேன் ரீசெண்டாக எங்களோட குலதெய்வ கோயிலில் 7 கன்னி தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இருக்குது அப்படின்றதுனால சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கற்பூரத்தி போகலான்னு பண்ணணும். உள்ளே நின்றுட்டு இருக்கும்போது சரி சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் நிற்க வச்சு ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். இங்கே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பிரதீக்ஷா கோவிலுக்கு போகிற இடத்துல எங்களுக்கெல்லாம் டிம்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. நாங்கள் பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுல ஆர்வமாக இருக்கும். அந்த கிளிப்ஸ் தான் இது. நாங்களே தான் செய்கிறோம். பிரியாணிக்கு தாளிச்சிட்ருக்கோம். மட்டன் கிரேவி அங்கே பக்கத்தில் ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க மட்டன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் நான் இங்கே இந்த வேலைலாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. திவ்யா என்ன பண்ற? மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வருதுன்னு செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி மட்டன் வெந்துட்டு இருக்கீங்க. லாஸ்டா எல்லா வேலையும் முடிச்ச உடனே வேக வச்சுக்கலாம். அது மட்டன் இருக்கு.
நான் விட்டுருங்க. இங்க வந்து நாங்க பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நானுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நான் சாப்பிட்டுட்ருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது கொஞ்சம் லைட்டாக. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே செம்ம மழை. அப்படியே சாப்பிட்டுட்டு எழுந்தாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மழை வந்து பெஞ்சிட்ருக்குன்ட்டு. ஃபோனில் தெரியுதா இல்லையான்னு தெரில. அப்படியே வரும்போது எப்படி வந்தோன்னு தெரில. ஜாலியாக வந்துட்டு போகும்போது வந்து நனைஞ்சிக்கிட்டே போனோம். அந்த மழையிலேயே சாப்பிட்டுட்டு எல்லாமே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அடிக்கிற மழைக்கு சூடாக காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் வந்தாச்சு. காஃபிலாம் குடிச்சிட்டு என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். நான் வந்து காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸை வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. செம்ம டயர்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.